தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜெயித்தார், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதல்களையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். I wish you one and all a happy, blessed, glorious resurrection day. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 முதல் 5 வரை. அன்றியும் சகோதரரை, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். மரித்தோர் எழுதலில்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. வேத வாக்கியங்களின்படி இயேசு பிறந்தார், வேத வாக்கியங்களின்படி வாழ்ந்தார், பாவங்களுக்காக மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிறகு 40 நாள் அளவுக்கும் தரிசனமானார், பரம் ஏறினார், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், பரிந்து பேசுகிறார், திரும்பவும் மீண்டும் வருவார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், மாமிச சிந்தை மரணம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினால் ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்ற வாக்கின் பிரகாரம் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். யோவான் 16:33, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, அவருக்கு பெயர் உலக ரட்சகர். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். உலகத்தை ஜெயித்தார். உலகத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. பாவம், ஆசை, இச்சை, மாம்சம், எல்லாம், புகழ், பணம், பொருள், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. உலகத்தை ஜெயித்தார் என்றால் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. பாதாளத்தை ஜெயித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, 20, 14. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பாதாளத்தை ஜெயித்தார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 4வது வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உன் பாதத்தின் கீழ் நசுக்கி போடுவாராக. இந்த ஈஸ்டர் திருநாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கையில் ராஜமுடியுமாயிருப்பாய். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.